இந்தியால 5G லான்ச் ஆனாலும் லான்ச் ஆச்சு. ஜியோ ஒரு பக்கம் வந்து ட்ரூ 5G அப்படின்னு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஏர்டெல் வந்து 5G ப்ளஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு என்ன குழப்பம்? ஜியோ வந்து ட்ரூ 5G அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் உண்மையான 5G. ஏர்டெல் வோடஃபோன்லாம் ஃபேக் 5G அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குழப்பம். இன்னொரு பக்கம் ஏர்டெலுடைய 5G ப்ளஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஏர்டெல்ல கேரியர் அக்ரிகேஷனோட இவங்க 5G கொண்டு வர போகிறாங்க. அப்போ அதுதான் ஹை ஸ்பீடாக இருக்கும். அப்போ ஜியோட இது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மிஸ்லீட் ஆகிற மாதிரி ஒரு பேர் ஒரு பிராண்டிங் பண்ணி வந்து 2 டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இந்தியாவில் 5G ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஜியோ அவங்களுடைய ட்ரூ 5Gயில் உண்மையிலே நமக்கு என்ன சர்வீஸ் பண்ண போகிறாங்க, ஏர்டெலுடைய 5G ப்ளஸில் உண்மையிலே என்ன இருக்குது, கேரியர் அக்ரிகேஷன் இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி டிஸ்கஷன் தான், கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம். ஸோ 5Gக்கு எல்லாரும் அப்கிரேட் ஆனோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ஜியோ ஏர்டெல் யாருமே இதை ஸ்பான்சர் பண்ணல. என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வியூவர்ஸ் டெய்லி டெக் நியூஸில் நான் 5G ரிலேட்டடான நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ஸோ ஜியோ வர்சஸ் ஏர்டெல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 5G பேண்ட்ஸ், ஸ்பெக்ட்ரம் ஆப்ஷனில் என்னென்ன 5G பேண்ட்ஸ் இவங்க எடுத்திருந்தாங்க, இந்தியாவில் என்னென்ன 5G பேண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 MHz, 800 MHz, 1800 MHz, 3300 MHz, 26 GHz, இது கூடவே 2300 and 2500 MHz. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900, 1800, 2100, 2500, 3300 MHz, 26 GHz. ஸோ இதுதான் வந்து ஏர்டெல் இந்தியாவில் எடுத்த ஸ்பெக்ட்ரம். ஸோ ஏர்டெல் அண்ட் ஜியோ வந்து இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த ஸ்பெக்ட்ரம்ஸ் மட்டும்தான் தமிழ்நாடுல ஒர்க் ஆகும். இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கம்பேட்டபிளாக இருக்கும். ட்ரூ 5G வர்சஸ் ஏர்டெல் 5G ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து 2 பேருமே இந்தியாவில் 5G ரோல் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து செலக்டட் சிட்டிஸ் தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 சிட்டிஸ்க்கு இந்தியாவில் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஜியோ வந்து 4 சிட்டிஸ்க்கு ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் ரோல் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே டாரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெலிகாம் ஆப்ரேட்டருமே வந்து டாரிஃப் பற்றி எதுவுமே சொல்லலை. பட் ஏர்டெலுடைய 5G ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் 4G வச்சுருந்தீங்க இல்லையா, அதே ப்ரைஸிங்கில், அதாவது நீங்கள் ஒரு வேளை வந்து 249 rupees 1 GB டேட்டா இந்த ப்ரீபெய்ட் பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த பிளான்லேயே தான் உங்களுக்கு 5Gயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த 4G பிளான், ஆனுவல் பிளானோ ப்ரீபெய்ட் பிளானோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்டெலுடைய 5G ஒர்க் ஆகும். அதே நீங்கள் ஜியோ யூசர் அப்படிங்கும்போது இங்கே டாரிஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வெல்கம் ஆஃபர் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து 4G டாரிஃப் பிளான் தான், பட் டேட்டா மட்டும் அன்லிமிட்டடாக இருக்கும் 5Gயில். ஸோ இப்போ டாரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏர்டெலை விட ஜியோ வந்து அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்னு சொல்கிறதுனால டேட்டா எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 5G வந்து டேட்டா ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிகமாக டேட்டா கன்சியூம் பண்ணுது. அடுத்ததாக ஜியோ ஏர்டெலுடைய 5G பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 2 நாள் முன்னாடி வந்து ட்ரூ 5G நாங்கள் இந்தியாவில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஏர்டெல் வந்து ஏர்டெல் 5G ப்ளஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏர்டெலுடைய பிராண்டிங். ஏன்னா ஏர்டெல் 5G ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க, 4G ப்ளஸ் வந்து கேரியர் அக்ரிகேஷன் இருந்ததில்ல, அந்த மாதிரி ஏர்டெல் வந்து லான்ச் பண்ணும்போதே கேரியர் அக்ரிகேஷனோட 5G கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களுடைய பிராண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ தற்சமயம் எதுவுமே வந்து கேரியர் அக்ரிகேஷன்லாம் இல்லை 5Gயை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க 5G ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து ஜியோவை கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேர் வச்சுருக்காங்களே தவிர இங்கே கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் யாருமே மிஸ்லீட் ஆக வேண்டாம். ஏர்டெலுடைய 5G வந்து அதிகமாக ஸ்பீடு இருக்கும் 5G ப்ளஸ் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய ஸ்பெக்ட்ரம்லேருந்து நமக்கு வந்து 5G நெட்வொர்க் வரும், இன்னும் அதிகமான ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு யாருமே மிஸ்லீட் ஆகாதீங்க. இது ஜஸ்ட் பேர் தான் வச்சுருக்காங்க ஏர்டெல் 5G ப்ளஸ். இங்கே கேரியர் அக்ரிகேஷன் கிடையாது, ஜியோலையும் கிடையாது, ஏர்டெல்லையும் கிடையாது. ஜியோ ட்ரூ 5G வர்சஸ் ஏர்டெல் 5G ப்ளஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இந்தியாவில் ஸ்டாண்டலோன் 5G கொண்டு வர போகிறாங்க. அதே ஏர்டெல் வோடஃபோன் எல்லாருமே வந்து நான் ஸ்டாண்டலோன் 5G தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வராங்க. ஃப்யூச்சரில் ஸ்டாண்டலோன் கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்டாண்டலோன் 5Gனா என்ன, நான் ஸ்டாண்டலோன் 5Gனா என்னென்னா ரொம்பவே ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸ்டாண்டலோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து 5Gக்காகவே எக்ஸாக்டாக இவங்க எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெக்ட்ரமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து 5G நெட்வொர்க் நமக்கு தர்றது. ஸோ ஏற்கனவே 4Gயை வந்து இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, 5Gக்காகவே தனியாகவே வந்து ஸ்பெக்ட்ரம் கட்டுறது தான் ஸ்டாண்டலோன்.
அதே நான் ஸ்டாண்டலோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே 4G இருக்கு இல்லையா, இந்தியா முழுக்க 4G ஸ்பெக்ட்ரம் இருக்குல்ல, அந்த 4G ஸ்பெக்ட்ரமில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா அப்கிரேட் பண்ணி 5Gக்கு அதை யூஸ் பண்ணி 5G தர்றது. ஸோ ஏர்டெல்லுடைய 5G வந்து ரொம்பவே ஈஸி ரோல் அவுட் பண்ணுறது ஜியோவுடைய ட்ரூ 5G விட. ஏன்னா ஏர்டெல்லுடைய 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இருக்கிற 4Gயை தானே இவங்க 5G அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா முழுக்க ஆல்ரெடி 4G ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா அப்கிரேட் பண்ணி ரொம்பவே குவிக்காக இந்தியா முழுக்க ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பேன் இந்தியா ரோல் அவுட் வந்து ஏர்டெல் ரொம்பவே குவிக்காக பண்ண முடியும். அடுத்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4Gயை தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதனால காஸ்டிங்கும் கம்மியாகும். புதுசாக வந்து ஸ்பெக்ட்ரம் கட்டணும் அந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லை, காஸ்டிங்கும் கம்மியாகும். ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 Gbps ஸ்பீட் வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க. ஸ்பீடும் வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான 5G ஸ்பீடும் இவங்களால தர முடியும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய அட்வான்டேஜ். அதே ஜியோ வந்து ஏன் ட்ரூ 5G அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஸ்டாண்டலோன் 5Gக்காகவே தனியாக நாங்கள் ஸ்பெக்ட்ரம் ரெடி பண்ணி 5G தரப்போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் ட்ரூ 5G அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ஏர்டெல் வோடஃபோனை விட உங்களுக்கு ரியல் ஸ்பீட் வந்து நம்ம ஜியோ இதில் தான் நம்ம பார்க்க முடியும், ஸ்டாண்டலோனில் தான் நம்ம பார்க்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். அதோட வந்து இவங்க 700 MHz வச்சுருக்காங்க. 700 MHz வந்து லோ லேட்டன்சி, எவ்வளோ தான் க்ரௌட் இருந்தாலும் அதால் ரீச் பண்ண முடியும் அந்த ஃப்ரீக்வன்சியால். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜ் ஜியோ கிட்ட இருக்குது. அதனால தான் அவங்க ட்ரூ 5G அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரூ 5Gயில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து டிரைவர்லெஸ் கார்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டிலலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கும்போது 4G அப்கிரேட் பண்ணி 5G அந்த நான் ஸ்டாண்டலோன்லலாம் அது வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸ்டாண்டலோன் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவும் வந்து ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஸ்ட்ரீட் லைட் மாதிரி வந்து அங்கங்கே போஸ்ட் வச்சு வந்து உங்களுக்கு ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக 5G ஸ்பெக்ட்ரம் வச்சு ஸ்மால் செல் டிப்ளாய்மெண்ட்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து ஜியோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் ஜியோ ட்ரூ 5G அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோடைய தான். ஏர்டெல் வந்து ரொம்பவே குவிக்காக ரோல் அவுட் பண்ணுறதுக்கும் காஸ்ட் கம்மியாகிறதுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் அவங்களும் ஸ்டாண்டலோன் வரதான் போகிறாங்க. பட் ஜியோ இப்போவே ஸ்டாண்டலோனில் ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏர்டெலுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஜியோ ட்ரூ 5G வர்சஸ் ஏர்டெல் 5G ப்ளஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணுற மெத்தட் நான் ஸ்டாண்டலோன், அதாவது 4G டவரே யூஸ் பண்ணி 5G கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ எனி டைம் அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஜியோ கிட்டேயும் இந்தியா முழுக்க 4G ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அவங்களாலையும் வந்து வித்தின் செகண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி பேன் இண்டியா ரோல் அவுட் அவங்களாலையும் பண்ண முடியும். அவங்களாலையும் காஸ்டிங் கம்மியாக கொடுக்க முடியும். ஸோ ஏர்டெல் எப்படி 5G ரோல் அவுட் பண்ணுறாங்களோ, ஏர்டெல் எப்படி காஸ்டிங் பண்ணுறாங்களோ அந்த மெத்தடை ஜியோவாலையும் பண்ண முடியும். ஏன்னா ஜியோக்கும் இந்தியா முழுக்க 4G ஸ்பெக்ட்ரம் இருக்குது. பட் ஏர்டெல்லால் வந்து ஜியோ மாதிரி ட்ரூ 5G அதாவது வந்து ஸ்டாண்டலோன் 5G கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். ஏன்னா ஜியோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஏர்டெலும் வந்து பிக் கம்பெனி தான், அவங்களும் கொண்டு வருவாங்க. பட் ஜியோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்க வந்து 1 ஸ்டெப் அஹெடாக இருப்பாங்க ஏர்டெலுக்கு பார்க்கும்போது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜியோவுடைய ட்ரூ 5Gயாக இருக்கட்டும் இல்லைனா ஏர்டெல்லுடைய 5G ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து ஹை ஸ்பீட் லோ லேட்டன்சி. எவ்வளோ கன்ஜெஷனாக இருந்தாலும் ட்ரெயினில் போகிறேன், மெட்ரோ ட்ரெயினில் போகிறேன், அப்போவும் எனக்கு ஸ்பீடு நல்லா இருக்கணும். அதோட வந்து காஸ்டிங், இந்த 2 விஷயம் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அதுதான் இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜியோ வர்சஸ் ஏர்டெல்லில் எது பெஸ்ட்டுன்னு யோசிக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.